ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இயேசுவினுடைய வல்லமைமிக்க அற்புதமான உண்மையுள்ள பிரசன்னத்தில் முன் நாம் அனைவரும் நிற்கின்றோம். ஆண்டவருடைய உண்மை பிரசன்னம் இந்த மாண்புமிக்க நற்கருணையில் இருக்கிறது. ஆண்டவர் முன் இருப்பவர்களுக்கு எந்த குறையும் இராது. விவிலியம் சொல்லுகிறது, ஆண்டவர் முன் ஒரு நாள் இருப்பது 1000 வருடங்களுக்கு சமனானது என்று சொல்லி. அன்புள்ளவர்களே, இயேசுவினுடைய அந்த பிரசன்னம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கும், எங்கள் வாழ்க்கையை மாற்றும், எங்களுக்கு எல்லா அருளையும் கொண்டு வந்து தாரும். எனவே அன்புள்ளவர்களே, இந்த இயேசுடைய உன்னதமான பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிப்போம், எங்களை ஒப்பு கொடுப்போம். பிரியமுள்ளவர்களே, என்னுடைய குருத்துவ நாட்களிலே நான் குறுமடத்திலிருந்து ஆரம்பித்த ஒரு நல்ல பழக்கம்தான் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பதாக தினமும் ஒரு மணித்தியாலத்தை செலவிடுவது. ஃபுல்டன் ஷீன் என்கிற ஆயர், அமெரிக்காவின் மிகப்பெரிய இறையியலாளர், ஆயராக இருந்தவர், இப்பொழுது இறை ஊழியராக அறிவிக்கப்பட்டிருக்கிறவர். அவர் தன்னுடைய சுயசரிதையில் தன்னுடைய வெற்றியின் பாதையின் அருளாக அவர் சொல்லுவது, தன் வாழ்நாட்களில் நற்கருணை ஆண்டவருக்கு முன்னுக்கு ஒரு மணித்தியாலத்தை கூட நான் செலவிடாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை. தினமும் ஒரு மணித்தியாலம் ஆண்டவரோடு செலவிடுகிற அந்த நேரம்தான் எனக்கு எல்லா அருளையும் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி அதை அப்படியே என்னுடைய வாழ்வின் அச்சாரமாக கொண்டு அநேகமான நேரங்களில் வேலை பளுவில்லாத நேரங்கள் ஒவ்வொரு நாளிலும் கூட இந்த ஆண்டவரோடு முன்னிலையில் இருக்கிற பொழுது அவர் வெற்றியையும் தொடுகிற அனைத்து காரியங்களிலும் ஆசீர்வாதங்களையும், ஒன்றுமில்லாத இடத்திலும் கூட அபரிவிதமான ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எனவே எங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம், எங்கள் வாழ்க்கையின் அருளின் ரகசியம், எங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆண்டவரோடு இருக்கிற நேரத்தை எப்பொழுதும் முக்கியமான நேரமாக கருதுங்கள். எனவே இப்பொழுது நான் வாசிக்கிற நற்செய்தி வசனங்களுக்கு செவி கொடுத்து இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எங்களை அர்ப்பணமாக்கி அவர் எங்களோடு என்னத்தை சொல்லுகிறார், எங்களோடு பேசுகிற தெய்வம் எங்களோடு எதை பேசுகிறார் என்பதை நற்கருணையின் இன்னொரு வடிவமாகிய இறை வார்த்தையை நாங்கள் வாசித்து அதை தியானிப்போம்.
லூக்காஸ் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் இறைவனுடைய திருவார்த்தைகள் 1 10 முடிய. இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கை என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுபவருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கையோ குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்துக்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கையோ, விரைவாய் இறங்கி வாரும், என்று மது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கை எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, என்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எனக்கு பிரியமுள்ளவர்களே, பாருங்கள், என்னுடைய குருத்துவ நாட்கள் நிறைவு பெற்று நான் குருவாக திருநிலைப்படுத்தப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக என் குடும்பத்தில் மிகப்பெரிய கலவரம், பிரச்சனை உண்டாகி இருந்தது. எனக்கு பெரிய ஒரு சோதனையாகவும் அதை என்னால் ஜீரணித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இருந்தேன். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில், விசேஷமாக எங்களுடைய குருத்துவ வாழ்க்கையில், குருத்துவத்துக்கு முன்பதாக நாங்கள் 5 நாட்கள் தனி தியானம் மேற்கொள்ள வேண்டும். யாராவது ஒரு குருவானவருடைய வழிகாட்டுதல். எனவே நான் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலின் கீழ் நான் என்னுடைய குருத்துவ அபிஷேகத்துக்காக என்னை தயார்படுத்தி கொண்டிருந்த அந்த தியானத்தில் என்னுடைய இந்த பிரச்சனையை, இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த சலனத்தை அந்த குருவிடம் எடுத்து கூறி, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த பிரச்சனை என்று அவர் கேட்கிற பொழுது அவர் செபித்து விட்டு எனக்கு ஒரு இறை வார்த்தையை எனக்கு சொன்னார். என்னால் வாழ்நாள் முழுவதும் அந்த வார்த்தையை நான் மறக்கவே மாட்டேன். திருத்தூதர் பணி 16ஆம் அதிகாரம் 30வது வசனம். அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? அவர்கள் வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராக இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். ஆண்டவராக இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். எனவே அந்த குருவானவர் எனக்கு சொன்னார், அருட்சகோதரர் அவர்களே, பிரதர், உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கு பணி செய்ய போகிறீர்கள். உங்களுடைய இந்த பிரச்சனையை இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். இயேசுவினுடைய அந்த வழிகாட்டுதல் இருக்கிற பொழுது நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்று சொல்லி, அந்த நேரத்திலிருந்து நான் அந்த 5 நாட்களும் அந்த பிரச்சனை அனைத்தையும் இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் மீதும் மட்டும் நம்பிக்கை கொண்டு இந்த குருத்துவ பயணத்தை தொடுகிற பொழுது ஆண்டவர் அந்த பிரச்சனைகளாம் எல்லாவற்றையுமே கொஞ்சம் கூட எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதபடிக்கு, எப்படி அது இல்லாமல் போனது என்று தெரியாத அளவுக்கு அந்த பிரச்சனை அத்தனை தீர்த்து வைத்தார். அன்புள்ளவர்களே, இயேசு எங்களோடு இருக்கிற பொழுது
இயேசு எங்களோடு பயணம் செய்கிற பொழுது, இயேசு எங்கள் வீட்டை தரிசிக்கிற பொழுது, எங்களுடைய வீடும் வீட்டில் உள்ளவர்களும் மீட்படைவார்கள். இன்றைக்கி நான் இப்பொழுது வாசித்தது நற்செய்தியில் பார்க்கிறோம். பாவியாகிய சக்கையு மனிதர்களால் ஓரங்கட்டப்பட்டார், குடும்பத்தால் ஓரங்கட்டப்பட்டார். அவருக்கு பணம் இருந்தது, புகழ் இருந்தது, ஆனால் வாழ்க்கை நிம்மதி இருந்ததா என்று சொன்னால் அது மிகப்பெரிய சந்தேகம்தான். இன்றைக்கி எங்களுடைய அநேகமானுடைய வீடுகளில், குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை தான். சில வேளை பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் மனசில் நிம்மதி இருக்கிறதா? மிகப்பெரிய கேள்விக்குறிதான் எங்களுக்குள். எனவே அன்புள்ளவர்களே, அந்த சக்கையு இந்த இயலாமையில், தன்னுடைய முடியாமையில், அவன் தன்னுடைய மன நிம்மதியற்ற நிலையில் அவன் தன் குறைகள் எல்லாம் தாண்டி போய் அந்த மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க வேண்டும் என்று மனிதன் நினைத்து கொண்டு அந்த மரத்தில் ஏறிட்டு பார்த்தான். அவர் அந்த உளமாற்றம், இயேசுவை பார்த்து விட வேண்டும், தன்னுடைய இயலாமை, குறை எல்லாவற்றையும் தாண்டி போய் இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். எனவே இயேசுவை அவன் பார்க்க நினைத்த அந்த நினைப்பு இயேசுவுக்கு தெரிந்தது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னுக்கு போகிறார்கள். இயேசுவுக்கு அவருடைய மனதை பற்றியோ அவர்களுடைய கவலை பற்றியோ அக்கறை இல்லை. ஆனால் இயேசுவோடு போகாமல் அந்த மரத்திலே இருந்தவனுடைய அந்த என்ன பாங்கு, மன உளப்பாங்கு இயேசுவுக்கு தெரிந்தது. எனவே அத்தனை பேரையும் ஆண்டவர் நிறுத்திவிட்டு, நீங்கள் போறண்டா போகலாம், நிற்பதா நிற்கலாம், ஆனால் நான் சக்கையின் வீட்டை கடந்து போவேன், ஆனால் அவனை தரிசிக்காமல் அல்ல, அவன் வீட்டுக்கு போய்தான். எனவே சக்கையு, நீ மேலிருந்து இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அவன் வீட்டுக்கு போகிறார். அங்கே உள்ளவர்கள்லாம் குறை இயேசுவையும் குறை சொல்லுகிறார்கள், சக்கையுமே குறை சொல்லுகிறார். அந்த உலகம் அப்படிதான். நாங்கள் எதை செய்தாலும் எங்களை தூற்றிக்கொண்டே இருக்கும். வாழ்ந்தாலும் தூற்றும், தாழ்ந்தாலும் தூற்றும் இந்த உலகம். ஆனால் இந்த இயேசு அதை பற்றி கவலைப்படாமல் இந்த சக்கையுடைய வீட்டுக்கு போகிறார். சக்கையுக்கு மிகப்பெரிய சொத்து இயேசு. எனவே அவன் தன்னுடைய மனமாற்றத்தை முதலில் அறிவிக்கிறான். ஆண்டவரே, நான் என்னுடைய சொத்தில் உள்ளது எல்லாவற்றையும் ஒன்றல்ல 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். ஏனென்று சொன்னால் இயேசு தான் அவனுடைய சொத்து, அவனுடைய பணமும் பொருளும் சொத்து அல்ல. எனவே கொடுத்து விடுகிறேன். ஏன்னா மிகப்பெரிய சொத்தாக இயேசுவை நீங்கள் என் வாழ்க்கையில் வந்து விட்டீங்க, அது எனக்கு போதும். எனவே இயேசு சொல்லுகிறார், மகனே, உனக்கு இன்றைக்கி மீட்பு உண்டாயிற்று, உனக்கு மட்டுமல்ல உன் வீட்டுக்கு மீட்பு கிடைத்து விட்டது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கி எங்களுடைய குடும்பங்களுக்கும் மீட்பு வேண்டும் என்று சொன்னால் நீரும் உன் வீட்டாரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாகிட்டு என்று சொல்லி அப்பொழுது இயேசு சொல்லுவார். அன்றைக்கி எங்களுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்த இயேசு, சக்கையினுடைய உள்ளத்தையும் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைத்த இயேசு, மார்த்தாள் மரியாளுடைய லாசருடைய வீட்டில் இருந்த அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்த இயேசு உங்கள் வீட்டு பிரச்சனையை தீர்த்து வைப்பார். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் இயேசு இல்லாமல் சின்ன பின்னமாகி சீர்கட்டு போய் அழிவின் விளிம்பிலே இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலான இயேசு இருக்கிறார். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள், இயேசுவை பற்றி கொள்ளுங்கள், இயேசுவிட வாழ்க்கையை கொடுங்கள். உங்கள் குடும்பம் என்ன நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவின் அர்ப்பணமாக்குங்கள். இயேசு உங்களுக்கு மீட்பை கொண்டு வருவார். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். சிறைச்சாலையில் இருந்த அந்த சிறை காவலன் தன்னை மாய்த்து கொண்ட போன பொழுது, நானும் என் வீட்டாரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சீலாவிடமும் பவுலிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், நீனும் உன் வீட்டாரும் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் சொன்னாரே, அதே வசனத்தை உங்களை ஆக்கி கொள்ளுங்கள். நீங்களும் என்ன சூழல் இருந்தாலும் பரவாயில்லை, என்ன தலைக்கு மேலான பிரச்சனையாக இருந்தாலும், உங்கள் வெள்ளம் உங்களை சுற்றி இருக்கிற வெள்ளம் தலைக்கு மேல் வந்திருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் சொல்லுங்கள், நானும் என் வீட்டாரும் இயேசுவின் நம்பிக்கை கொள்ளுகிறோம் என்று சொல்லி இந்த சிந்தனையோடு இப்பொழுது நானும் என் வீட்டாரும் உள்ளத்தால் என்னாலும் நன்றி சொல்லுவோம்.
ஒரு அர்ப்பணமாக்குவோம் என்று சொல்லி இந்த பாடலை தியானத்தோடு பாடி எங்களை எங்கள் வீட்டாரையும் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, எந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கல் போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, எந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையில் வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையில் வேறொன்றுமில்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய்
இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருப்போட சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, எங்கள் குடும்பங்கள் எங்களை இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். எனவே நாங்கள் இந்த நாட்களின் ஆசீர்வாதத்தை பெறுகிற பொழுது எங்களுடைய குடும்பங்களை இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நற்கரின் ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய அருளை வேண்டுவோம். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்து அருளினே. அதில் சகல மதுரையிலும் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
நேசரே